வெற்றியை வசமாக்க திமுக அதிமுக வலுவான வியூகம் போடும் பூந்தமல்லி தொகுதியோட நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பூந்தமல்லி தனி தொகுதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி, திருமழிசை, செம்பரம்பாக்கம், காட்டுப்பாக்கம், செந்நீர்குப்பம், பாரிவாக்கம், வேப்பம்பட்டு பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. தொழிற்சாலைகள், செங்கல் சூளைகள் இருக்கும் தொகுதியில் நெல் மற்றும் பூக்கள், காய்கறி சாகுபடின்னு விவசாயமும் மக்களோட வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவில் தொகுதியில் 1,69,692 ஆண் வாக்காளர்கள், 1,78,276 பெண் வாக்காளர்கள், 66 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,48,034 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2019 இடைத்தேர்தல் உட்பட தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் திமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. 2021 தேர்தலில் 1,49,578 வாக்குகளை வாங்கின கிருஷ்ணசாமி அமோக வெற்றியை வசமாக்கினார். 55,468 வாக்குகளை வாங்கின பாமகவின் ராஜமன்னார் தோற்று போனார். தொகுதியில் 29,871 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி கவனம் பெற்றிருந்துச்சு. 2019 இடைத்தேர்தலில் வென்றதில் இருந்து திமுக வலுக்காற்ற தொகுதியை தன் வசமாக்கிவிட அதிமுக தீவிரம் காட்டுற பூந்தமல்லி தொகுதியில் போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போட தேர்தல் களம் நகர்கிறது. இப்போ தேர்தல் நெருங்க தங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு பூந்தமல்லி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்க பாதாள சாக்கடை இல்ல, வரும் சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் வந்திருக்குது, ஆனா அது சரியா வரல. இனி நல்லா வந்ததுன்னா நல்லா இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் இங்க காலேஜ் இல்லாம ரொம்ப தூரம் போறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய இருக்கு, காலேஜ் இல்ல. இங்க கவர்மெண்ட் காலேஜ் வந்தா நல்லா இருக்கும். இங்க இருந்து கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப தூரம், காஞ்சிபுரம், சென்னைக்கு அப்படி போடுறாங்க இல்ல பிள்ளைங்க எல்லாம். அதுல போயிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஒரு காலேஜ் கட்டினா நல்லா இருக்கும். அறிஞர் அண்ணா ஸ்கூலு, கிரவுண்டு எல்லாம் விளையாடுறோம், எல்லாம் போறோம். மழை வந்தா அதிகமா தண்ணி நிக்குது அந்த கிரவுண்ட்ல. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க, போவாங்க, எல்லாமே செய்யணும். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதாவது லோக்கல் ஆளுங்களுக்கு வேலை யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் வட மாநிலத்தில் வெளியில வேலை கொடுக்குறாங்க. தமிழ் அரசு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.